ரஞ்சிதா கேஸ்ல வாட்டி ஒரு சொன்னார், அடுத்த வாட்டி நான் ஆம்பளே இல்லை என்ன டெஸ்ட் பண்றீங்கன்னா கேட்டவர் தான் அவரு. கைலாசம் இங்கதான் இருக்குன்னு அறிவிக்க போறேன்னு சொன்ன நித்யானந்தாவோட இந்த அறிவிப்பை பொதுமக்கள் எப்படி எடுத்துக்கணும்? எப்படியே ஒண்ணுதாங்க, அவரு நித்யானந்தா யாரு அப்படின்னா வசியக்காரன், வசியமாயிடுவோம். ஒரு உதாரணம் சொல்றேன். நித்யானந்தா கைலாசம் இங்கதான் இருக்குன்னு அறிவிக்க போறேன்னு சொல்றாருல, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? ஒண்ணுதாங்க, அவர்கிட்ட ஒரு பெஸ்ட் டீம் இருக்கு. ஜென்ஸ் அண்ட் லேடிஸ், அதிகமா லேடிஸ் தான் இருக்காங்க, புரியுதுங்களா? எல்லாம் துட்டு கோடி கணக்குல வச்சிருக்காரு. நித்யானந்தா சாமியார் கிடையாது, சாமியார் பண்ணக்கூடியவர், அவசியம் பண்ணக்கூடியவர், அவ்வளவுதான். அவர் எப்படி சாமியார் ஆயிடுவாரு? சாமியார்னா பற்றற்றவர் தான் சாமியார். எவ்வளவு சாமியார் இப்ப பாபாஜி இருக்காங்க, ரஜினி குமார் பாபாஜி, அவர் பற்று உலக பற்றே இல்லாமல், காசு பணத்தை பற்றி நேசிக்காமல், உலக பற்றே இருக்காதுங்க. எல்லாமே இறைவன் சொல்லி பரதேசியா அலைஞ்சிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நித்யானந்தா உயிரோடவே இல்லை அப்படின்னு ஒரு ரூமர் வந்துச்சு. அகைன் மறுபடியும் வந்து சமீபத்துல ஒரு ரூமர், நித்யானந்தா வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கிறாரு, அவருக்கு எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகள்லாம் பரவுனுச்சு. இதெல்லாம் எந்த அளவுக்கு? இது எல்லாமே ரூமருங்க. இது எல்லாமே அவரா ஆளை வச்சு டீம் வச்சு உருவாக்குற பேட்டர்ன். 1/1/1978 அவருடைய டேட்டா பர்த். 1ஆம் தேதி பிறந்தவர்கள் பிரபலமாக இருப்பார்கள், பிரபலமாகவும் இருப்பார்கள். அதே மாதிரி எடுத்தோடனே உங்களை வந்து பாத்திர மாட்டாரு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிஷ்ய பிள்ளைங்களா வருவாங்க, எல்லாமே ஒரு கியூரியாசிட்டி உருவாக்கிட்டே இருப்பாரா. இப்போ ஒரு கியூரியாசிட்டி உருவாக்கிட்டாரா, நான் வந்து குரு பூர்ணிமாவில் காட்சி கொடுக்கிறேன், உங்களுக்கு வந்து கைலாசத்தை காட்டி கொடுக்கிறேன். இன்னமும் நான் சில இடங்கள்ல ஜாதகம் பார்த்திருக்கேன், இன்னமும் அவர் வந்து ஆன்லைன் கிளாஸ் நடத்திட்டு இருக்காரு. இன்னமும் அவரை பூஜை அறையில் வைத்து வணங்கக்கூடிய ஆட்கள் இன்னமும் இருக்கிறார்கள். இப்ப நம்ம 2 பேரும் நித்யானந்தா பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ நித்யானந்தா பாக்குறாரு, என்ன பண்ணுவாரு? ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. உடனே நம்ம 2 பேரும் கலாய்ச்சி ஒரு வீடியோ போடுவார். அறையில உட்காந்து தியானம் பண்றாரு, அப்படியே ஃபுல்லாவே நிர்வாண சாதுக்கள் மாதிரியோ இல்ல வந்து சித்தர்கள் மாதிரியோ முழுமையாக உட்கார்ந்து தியானம் பண்ணி இறை கடாட்சத்தை பெரும் அளவுக்கு சக்தி வாய்ந்தவர் அல்ல. விடுதி போனீங்கன்னா ஒரு ஆணாக நீங்க இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பெண் வந்து உங்கள்கிட்ட நோட்ஸ் எடுப்பாங்க. ஒரு பெண்ணாக இருந்தா ஒரு ஆண் வந்தா நோட்ஸ் எடுப்பாங்க. ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு வந்து 40 வயசு வச்சுக்கோங்க, வாழ்க்கையில கஷ்டம், புருஷன் ஏமாத்திட்டான், வாழ்க்கையில எங்க போனாலும் கஷ்டம், அது போய் அங்க நிக்கும். நல்ல அழகான ஒரு வாலிபமான ஒரு பையன் வந்துதான் அவங்கள்ட்ட. அரசியல்வாதிகள் வந்து எலெக்ஷன் நேரத்துல அறிவிப்பு போடுவாங்க இல்லையா, அதுக்கப்புறம் செஞ்சுதான் ஆகணும்னு அவங்க ISI முத்திரை கொத்தி உறுதிமொழியா கொடுத்துட்டு போறாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து, நான் கண்டிப்பா செஞ்சிருவேன்னு. அந்த மாதிரி தான் இவரெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க, தன்னை அவர் காட்டி கொடுத்துக்க மாட்டார். எனக்கு தெரிந்து அம்பானிக்கு அடுத்து மார்க்கெட்டிங்ல அம்பானியாவது ஆட்களை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணாரு, இவர் வந்து டைரக்டா மார்க்கெட்டிங் பண்ணி ஒவ்வொரு விஷயத்திலயும் அடிச்சவரு. நித்யானந்தா ஒண்ணுமே இல்லைங்க, நித்யானந்தா வீடியோ 4 வீடியோ எனக்கு பாருங்க. நீங்க பாத்துருக்கீங்களா? நான் பாத்துருக்கேன். 4 வீடியோ பார்த்தா அவருக்கு நீங்க அடிமை. உங்கள்கிட்ட வந்து ஒரு பொண்ணு வந்து வருவாங்க, ஒரு நல்ல வயசு பொண்ணு, அழகா ட்ரெஸ் பண்ணி செம்மையா வருவாங்க. வந்து ஒரு லிஸ்ட் எடுப்பாங்க, நீங்க என்னன்னு அதில் லிஸ்ட் எடுப்பாங்க. லிஸ்ட் எடுத்த உடனே நீங்க சொல்லுவீங்க, எனக்கு வந்து நான் ஐடியில் வேலை செய்யறேன், எனக்கு ஒரு 4 வீடு இருக்கு, அப்பா அம்மா வந்து இந்த வேலையில இருக்காங்க அப்படின்னு. உங்கள்கிட்ட என்ன சொத்து மதிப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்களுடைய அணுகுமுறை வேற மாதிரி இருக்கும். சரி இவர் ஓகே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தனியா நீங்க மீட்டிங்ல கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி உங்களை மூளை சலவி செய்து விடுவார்கள். இது வந்து நித்யானந்த வாணி. GRT Jewelers. Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks இன் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. வணக்கம் சார். வணக்கம் சார். கடவுளுக்கெல்லாம் கடவுள் அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிக்கொள்ளக்கூடிய நித்யானந்தா குரு பூர்ணிமா அன்னைக்கு கைலாசா எங்க இருக்கு அப்படின்னு சொல்ல போறேன்னு புதுசா ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கேன். பொதுவாகவே நித்யானந்தா அப்படின்னா சிறுவனாக இருந்து ஆன்மீகத்துக்குள்ளார நுழைஞ்சி அண்ணாமலையோட கடாட்சம் கிடைக்கப்பெற்று, மீனாட்சி அம்மாவுடைய கடாட்சம் கிடைக்கப்பெற்று, அவங்களோட அருளாசியில வந்து வளர்ந்த ஒரு மனிதர். அந்த விஷயத்துல நான் வந்து அவரை மதிக்கிறேன். ஆனா அவர் தேர்ந்தெடுத்த பாதைகள் நிறைய தவறுகள் இருக்கு, நிறைய பேரை வந்து அதுல பலி கொடுத்திருக்காரு. அதை வந்து உண்மையாக ஒத்துக்கணும். யார பலி கொடுத்தாரு? நிறைய பாதையை தேர்ந்தெடுத்தாரு. ஆமா, அவர் சம்பாதிக்கிறதுக்காக நிறைய வந்து
கோல்மால் இருந்திருக்கு. அவருடைய இந்த சிஷ்ய பிள்ளைகள்லாம் வந்து நிறைய பாதிக்கப்பட்டதா நிறைய வீடியோஸ் இருக்கு. அதே மாதிரி தன்னுடைய அந்த பாலியல் சம்பந்தப்பட்ட குற்றங்கள் கூட அவர் நிறைய மறுத்து பேசிட்டு மொத்தமா எல்லாத்தையும் அடிச்சுட்டு போய் ஒரு தேசத்துல இருந்து நான் கைலாசான்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த கைலாசாவை குரு பூர்ணிமா என்பது குரு பகவான் நல்ல ஒரு யோகத்தில் உள்ள ஒரு ஜாதகம். 1/1 இருக்கு இல்லையா, ஜனவரி 1ஆம் தேதி பிறந்தாங்க இல்லையா, 1/1/1978 அவருடைய டேட் ஆஃப் பர்த். 1ஆம் தேதி பிறந்தவர்கள் பிரபலமாக இருப்பார்கள், ப்ராப்ளமாகவும் இருப்பார்கள். பிரபலமாகவும் இருப்பாங்க, அவங்களே ப்ராப்ளமாகவும் இருப்பாங்க. அது நித்யானந்த விஷயத்துல கரெக்ட் ஆயிடுச்சு. அந்த குரு பூர்ணிமா என்பது அவருக்கு எப்போதுமே யோகம். ஒரு முறை குரு பூர்ணிமாவில் வந்து நான் வந்து பிடதியில் அவரை பார்த்துருக்கேன். அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு சாக்கு நிறைய அரிசி வச்சுக்கிட்டு அதுல காயினோட அள்ளி கொடுத்தாரு. நம்மளுடைய லிஸ்ட் எல்லாம் எடுத்துக்குவாங்க, நீங்க என்ன சொத்து மதிப்பு வச்சிருக்கீங்க, அந்த சொத்து மதிப்பின் மூலியமாக நம்மள்கிட்ட போய் நெருங்கி பேசுறதும் நெருங்கி பேசாததும் அவருடைய ஆட்கள். நீங்க ஒரு ஜென்னு, நீங்க அவருடைய பிடதிக்கு போறீங்க, உங்கள்கிட்ட வந்து ஒரு பொண்ணு வந்து வருவாங்க, ஒரு நல்ல வயசு பொண்ணு, அழகா ட்ரெஸ் பண்ணி செம்மையா வருவாங்க. வந்து ஒரு லிஸ்ட் எடுப்பாங்க, நீங்க என்னன்னு அதில் லிஸ்ட் எடுப்பாங்க. லிஸ்ட் எடுத்த உடனே நீங்க சொல்லுவீங்க, எனக்கு வந்து நான் ஐடியில் வேலை செய்யறேன், எனக்கு ஒரு 4 வீடு இருக்கு, அப்பா அம்மா வந்து இந்த வேலையில இருக்காங்க அப்படின்னு நீ உங்களுடைய மொத்த குரோத், உங்கள்கிட்ட என்ன சொத்து மதிப்பு இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்களுடைய அணுகுமுறை வேற மாதிரி இருக்கு. சரி இவர் ஓகே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தனியா நீங்க மீட்டிங்ல கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி உங்களை மூளை சலவி செய்து விடுவார்கள். இது வந்து நித்யானந்த பாணி. இது அதான் அவர் எதை வச்சு சொல்றீங்க? இது நேரே பார்த்த விஷயம் தான். இது எல்லாருக்கும் நித்யானந்தை ஃபாலோ பண்ற எல்லாருக்கும் தெரியும். அப்ப நித்யானந்தா ஃபாலோ பண்ண, நித்யானந்தா ரொம்ப நெருங்கி போகணும்னு நினைச்ச கூடிய நிறைய எக்கச்சக்கான பக்தர்களுடைய காசுகள் எல்லாம் எங்க இருக்கு? நித்யானந்த இருக்கு. நிறைய வச்சிருந்தா இல்லையா, அதுல நிறைய கொடுத்துட்டான். நித்யானந்த இருக்கிறதுல அவரு சம்பாதிச்சாரு. அப்ப எங்க மாடு மேய்ச்சாரா இல்ல ஆடு மேய்ச்சாரா? ஆடு மேய்ச்சா மாடு மேய்ச்சா இவ்வளவு காசு கிடைச்சிருமா? இல்லங்க, ஒரு உழைப்பு சொல்ற, ஏர் பிடிச்சி உழுதாரா? ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது, ஏர் பிடித்து உழுவது, ஒரு ஸ்கூல்ல ஒரு வாத்தியார் பாடம் நடத்துவது, இதெல்லாம் உழைத்து இவ்வளவு பெரிய பண வருவாய் அவருக்கு வந்து விட்டுதா சொல்லுங்க? இது எல்லாம் அவர் ஒரு மெஸ்மரிசம் பண்ணாரு. அந்த மெஸ்மரிசம் அவனுக்கு பிடிச்சு போச்சு, கொடுத்துட்டாரு. எப்படி எல்லாம் மெஸ்மரிசம் பண்ணுவாரு? அதான் சார், நீங்க அவர்கிட்ட பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அவரோட வீடியோஸ் எல்லாம் நீங்க கேளுங்களேன். ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் உங்களுக்கு ஃபுல்லா வந்துருமா? நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், ஃபுல்லா இங்கிலீஷ் பேசுவீங்களா நீங்க? ஸ்போக்கன் இங்கிலீஷ். அவர் பேசுறதுலாம் பட்லர் இங்கிலீஷ் தான் பேசுவார். அது எளிமையா நமக்கு புரியும். அப்ப அவருக்கு அந்த குரு ஃபேஸ்னு சொல்லுவாங்க. குரு ஃபேஸ்னா முகவசியம் என்பது அவருக்கு உண்டு. அதனாலதான் குரு பூர்ணிமாவில வந்து எந்த ஒரு நிகழ்வு வைக்கிறது. இப்ப கூட குரு பூர்ணிமாவில நான் கைலாசத்தை அறிவிக்கிறேன் சொல்றாங்க. எல்லாருக்குமே டவுட், ஏன் ஸ்பெசிபிக்கா குரு பூர்ணிமாவில கைலாசத்தை அறிவிக்கிறேன்னு சொல்றாரு? நல்ல ஸ்பெஷல் அப்படின்னு கேக்குறாங்க. குரு பூர்ணிமா என்பது அவருக்கு யோகமான ஒரு நாள், குரு கடாட்சம் உள்ள முகம், அது இல்லன்னு மறுக்கல. ஆனா சுக்கிர தோஷமான முகம் அவருக்கு ஜாதகப்படி சுக்கிரன் இருக்கும், சுக்கிர தோஷம். அதனாலதான் பெண் விஷயத்துல அவர் மாட்டிக்கிட்டது. அதனாலதான் சுகபோக வாழ்க்கையை ஒரு இடத்துல வாழ்றாரு, அடுத்த இடத்துல வாழ்றாரு, ஒரு இடத்துல நிலையா வைக்கல. சனீஸ்வர பகவான் உள்ள பூந்து எல்லா கலாய்ப்பும் கலாய்ச்சிக்கிட்டு தான் இருக்காரு, அவரை போட்டு தாக்கிட்டு தான் இருக்காரு. அதையும் மீறி இறை வழிபாட்டின் மூலியமாக, அந்த மெஸ்மரிசன் மூலியமாக நிறைய கேட்ச் பண்ணி போய் செட்டில் ஆயிட்டாரு. இப்போ வர குரு பூர்ணிமால அறிவிக்கிறதுல 100% அறிவிச்சிருவாரா? 100க்கு 100 வந்து நான் வந்து குரு பூர்ணிமா நாளில் என்னோட கைலாசத்தை நான் காட்டி கொடுக்குறேன் அறிவிக்க முடியுமா அவரால? சொல்லியிருக்காரு. இல்ல, இது ஒரு அறிவிக்க போறேன்னு தானே சொல்ல. இது ஒரு 100க்கு 100 அவருடைய உண்மையான இடத்தை சொல்ல மாட்டார். சொல்றேன்னு சொல்லியிருக்காரு, சொல்லுவாரு. அவர்லாம் வந்து சொன்னது அப்படியே செய்யற மனுஷனாங்க. என்னங்க நீங்க சொல்றீங்க? எல்லாத்தையும் இப்ப சொன்னதெல்லாம் செஞ்சுட்டாராங்க. முத வாட்டி வந்து அந்த ரஞ்சிதா கேஸ்ல முத வாட்டி ஒரு சொன்னாரு, அடுத்த வாட்டி நான் ஆம்பளே இல்ல என்னைய டெஸ்ட் பண்றீங்கன்னு கேட்டவர் தான் அவரு. அவரோட வாழ்க்கை வரலாறு எடுத்து பாருங்க. சொன்னது அப்படியே மாத்தி பேசாத உண்மையான மனுஷனா? சாமியார் தானே, பொய் சொல்ல மாட்டாங்கன்னு மக்கள் நம்புவாங்கல்ல. சாமியார் வந்து பொய் சொல்ல மாட்டாங்க, இது வெள்ளையா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்கிற கதையால இருக்கு. அப்படியெல்லாம் இல்ல, பொய்னா பொய் தான், உண்மைனா அது உண்மைதான். மக்களோட நம்பிக்கை ஒண்ணு இருக்குல்ல, சாமியார் தான் பொய்யே பேச. அப்படிலாம் இல்லங்க. ரூமர்ஸ் ஆர் நாட் ட்ரூ, ட்ரூ ஆர் நாட் ரூமர்ஸ். இந்த வார்த்தைக்கு பொருத்தமான நபர் நித்யானந்தா. நித்யானந்தா வீடியோ 4 வீடியோ நீங்க பாருங்க. நீங்க பாத்துருக்கீங்களா? நான் பாத்துருக்கேன். 4 வீடியோ பார்த்தா அவரோட பேச்சுக்கு நீங்க அடிமை. அது பட்லர் இங்கிலீஷால பேசுவாரு. பட்லர் 2 லைன் பேசி காட்டுறாரு. ஒண்ணுமே இல்ல சார். இப்ப வந்து பொதுவாவே நீங்க ஏதோ சம்பாரிச்சிட்டீங்க. நான் பாட்டுக்கு கம்முன்னு தாண்டா இருந்தேன் திருவண்ணாமலையில. ஒரு 10 ரூபாய்க்கு உண்டை கட்டி வாங்கி சாப்பிட்டுட்டு 2 பேருக்கு வந்து ஹீலிங் பண்ணிட்டு சும்மா தாண்டா இருந்தேன். அங்கிருந்து அடிச்சிங்கடா, நான் வந்து பிடதிக்கு வந்தேன்டா. பிடதியில வந்து 2 நாட்டுக்கோட்டை செட்டியாருக்கு வந்து நான் பாட்டுக்கு ஹீலிங் பண்ணி விட்டு, ஹீலிங்னா ஒரு பெரிய வசதியானவங்களுக்கு போய் ஹீலிங் பண்றதுன்னா அவங்களுடைய அந்த மனதை அமைதிப்படுத்துவது. அந்த மாதிரி ஹீலிங் பண்ணி விட்டேன். அவங்களுக்கு ஒரு திருப்தி வந்துச்சு. அவங்க 1000-2000 கொடுத்தாங்க. நான் பாட்டு கம்முன்னு இருந்தேன். இவன் இங்க வர போறான்னு சொன்னீங்க, அடிச்சிங்க, வேற இடத்துக்கு போனோன்னு தன்னுடைய அந்த நெகட்டிவை பாசிட்டிவா பேசினாரு. இது ஒரு சாராருக்கு புரிஞ்சுதான். இந்த மாதிரியே பேசி இது ஒரு வசியம் மெத்தட். அவருடைய பேச்சுக்கு ஒரு வசியம் உண்டு. நீங்க குட்டி நித்யானந்தா ஸ்டைல்ல பேசுறீங்க. அதாவது நித்யானந்தா 20 வருஷத்துக்கு முன்னாடி பேசினா எப்படி பேசுவாரோ அப்படிதான் இப்ப பேசுறீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நித்யானந்தா எப்படி பேசுவார்? அப்ப எப்படி இன்னைக்கு இருக்கிற நித்யானந்தாவும் எப்படி தெரியுமா பேசுவாரு? அவரை வந்து எப்படின்னா, நான் எங்கேயுமே நான் ஒரு ஆளுமையா இருக்கேன்,
இன்னைக்கு நித்யானந்தா எப்படி பேசுவார்னா, நான் எங்க இருந்தாலும் ஆளுமையா இருக்கு, என்னை நீ அசைக்க முடியாது, அதே சமயத்துல எனக்கு இறைவன் துணையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அந்த டோன்ல கூட பேசலாம், ஒன்றும் தப்பு இல்ல இல்ல அது அதாவது இந்த மாடுலேஷன் அவர் வேற மாதிரி பண்ணுவாரு. ஆனா வந்து அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பட்லர் இங்கிலீஷ் தான் வரும். அமெரிக்கன் கவர்மெண்ட் இருக்குல்ல, அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படிலாம் பேசுவார். யாரு பாராட்டுறாங்களோ, யார் வந்து நல்லா பண்றாங்களோ அவங்கள பாராட்டிடுவாரு. அப்புறமா வந்து திட்டுவாரு. எல்லா வேலையும் அவர் வந்து குட்டிக்காரன எல்லா குட்டிக்காரனும் அடிப்பாரு. இப்ப நம்ம 2 பேரும் நித்யானந்தா பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ நித்யானந்தா பாக்குறது என்ன பண்ணுவாரு? ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. உடனே நம்ம 2 பேரும் கலாய்ச்சி ஒரு வீடியோ போடுவார். ஒரு பெரிய கம்யூனிகேஷன் டீம் அவங்கள்ட்ட இருக்கு. அப்ப நம்மளை பத்தி பேசுறதுக்கோ நம்ம பாக்குறதுக்கோ நித்யானந்தாவுக்கு டைம் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. அவருக்கு டைம் இருக்கோ இல்லையா, அவங்க டீமுக்கு டைம் இருக்கு. அவர் ஒரு பெரிய டீமே இருக்கு, ஃபுல்லா எஜுகேட்டட் டீம். நீங்க ஒரு வாட்டி பிடதி போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. பிடதி போனீங்கன்னா ஒரு ஆணாக நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெண் வந்து உங்கள்ட்ட நோட்ஸ் எடுப்பாங்க. ஒரு பெண்ணாக இருந்தா ஒரு ஆண் வந்தா நோட்ஸ் எடுப்பாங்க. ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு 40 வயசு வச்சுக்கோங்க, வாழ்க்கையில கஷ்டம், புருஷன் மாத்திட்டான், வாழ்க்கையில எங்க போனாலும் கஷ்டம், அது போய் அங்க நிக்கும். நல்ல அழகான ஒரு வாலிபமான ஒரு பையன் வந்துதான் அவங்கள்ட்ட, மேம் உங்க பேர் என்ன மேம், நீங்க என்ன ஊர்ல இருந்து வரீங்க மேம், என்ன வேலை மேம் செய்யறீங்க, உங்களுடைய சொத்து மதிப்பு என்ன மேம், உங்களுக்கு என்ன மேம் இருக்கு, எல்லாமே லிஸ்ட் பிரிண்டடா இருக்குங்க. அந்த ஒரு இது வச்சிருப்பாங்க, பிரிண்டடா இருக்கும். அதுல வந்து எழுதிக்கிட்டு உங்களோட மதிப்பு எல்லாமே அவங்க கேட்க அவங்களுடைய அந்த முக தோற்றம், அவங்களுடைய அந்த பக்தி மார்க்கம், அவங்களுடைய அந்த அழகு, இது எல்லாமே பார்த்து நம்ம ஒப்பிச்சிருவோம். அப்படியே ஒப்பிச்சிருவாங்க. சாப்பாடு இருக்கு இல்லையா, அவரோட அந்த உணவு கூட இருக்கு இல்லையா, அப்படியே தலையில ஒரு கேப் போட்டுக்கிட்டு, அப்படியே கரண்டி கூட அந்த கரெக்டா எல்லாமே சுத்த ஹைஜீனிக்கா இருக்கும். பார்க்க ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி அவர் தன்னை ஹைஜீனிக்கா பண்ணிட்டாரு. அதே மாதிரி எடுத்தோடனே உங்களை வந்து பாத்திர மாட்டாரு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிஷ்ய பிள்ளைங்களா வருவாங்க, எல்லாமே ஒரு கியூரியாசிட்டி உருவாக்கிட்டே இருப்பாரா. இப்போ ஒரு கியூரியாசிட்டி உருவாக்கிட்டாரா, நான் வந்து குரு பூர்ணிமாவில் காட்சி கொடுக்கிறேன், உங்களுக்கு வந்து கைலாசத்தை காட்டி கொடுக்கிறேன். இன்னமும் நான் சில இடங்கள்ல ஜாதகம் பார்த்திருக்கேன், இன்னமும் அவர் வந்து ஆன்லைன் கிளாஸ் நடத்திட்டு இருக்காரு. இன்னமும் அவரை பூஜை அறையில் வைத்து வணங்கக்கூடிய ஆட்கள் இன்னமும் இருக்கிறார்கள். இப்ப நீங்க சொன்ன இந்த பாயிண்ட்ஸை பார்த்துட்டு வீடியோ கீழே வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல போடுவாங்க. அந்த கமெண்ட்ஸை இப்ப நான் கேள்வியை கேட்டுறேன், ஏன் ஆண்கள் கிட்ட இளம் பெண்களும் பெண்கள் கிட்ட இளம் ஆண்களும் ஏன் போய் கேள்வி கேட்டு நோட்ஸ் எடுக்கணும்? அப்பதான் உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும். அந்த எதிர்பாலினம் ஈர்த்து உங்க உண்மையை சொல்லிவிடுங்க. அப்பதான் உங்ககிட்ட எவ்வளவு சொத்து மதிப்பு இருக்குன்னு உங்களை வசியப்படுத்தி தனியா காரணம் பண்ணி உங்களுக்கு ஒரு ஹீலிங் பண்ணி உங்கள்ட்ட இருந்து சம்பாதிக்க முடியும், உங்கள்ட்ட இருந்து பணத்தை புடுங்க முடியும். எதிர்பாலின ஈர்ப்புங்கிறது அவர் பயன்படுத்த லைஃப்ல, காலேஜ் லைஃப்ல புதுசா ஒரு ஆபீஸ்ல போய் ஜாயின் பண்றோம், அந்த ஒரு யங் ஏஜ்ல இருக்கும். ஆனா வாழ்க்கையை வெறுத்துட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகி நமக்கு எதுவுமே வேண்டாம், சாமியார்ட்ட போய் தஞ்சம் அடைஞ்சாலும் சாமியார்ட்ட போகும்பொழுது அங்கேயும் அந்த எதிர்பாலின ஈர்ப்பு இருக்கும். எதிர்பாலின ஈர்ப்புங்கிறது சாகும் வரை இருக்கும். நீங்க ஏற்கனவே மனம் நொந்து போறீங்க. மனம் நொந்து போகும்போது ஒரு சாமியார் இவர் போனா காப்பாத்துவார்னு ஒரு இமேஜ் இருக்கு. அந்த இடத்துல வந்து எதிர்பாலினத்துல ஒருத்தவங்க நல்லா வடிவமா அழகா பக்தி மார்க்கமா வந்து உங்கள்ட்ட கேள்வி கேட்டா நீங்க உண்மையை சொல்லுவீங்களா மாட்டீங்களா? இதை நான் நேரா பார்த்திருக்கேங்க, நேரா நானே சொல்லியிருக்கேன். ஆனா ஒரு எச்சரிக்கையா இருந்து நம்ம சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் இப்ப போல. இதே மாதிரி பல பேர் அங்க மாட்டிக்கிட்டாங்க. பல பேர் வந்து அவன் சொத்தை கொண்டு மாட்டி கொடுத்தவங்க இருக்கான், பிரியப்பட்டு கொடுத்தவனும் இருக்கான். மாட்டி கொடுத்தாங்கன்னா எப்படி? அதாவது இப்ப ஏதோ தப்பு பண்ணி மாட்டி கொடுத்தாங்களா? தப்பு பண்ணி மாட்டி இல்ல, அவர் மேல ஒரு ஈடுபாடு இருந்து சொத்தெல்லாம் எழுதி வச்சவெல்லாம் இருக்கான். அந்த வசியம் திருப்பி ஒரு ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க ஒரு துக்கத்துல மாட்டிக்கிட்டீங்க, ஒரு லவ் ஃபெயிலியர், ஒரு பேச்சுக்கு வச்சோம் லவ் ஃபெயிலியர், ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கீங்க, அந்த பொண்ணு தான் அப்படின்னு வாழ்றீங்க. அந்த நேரத்துல நீங்க அங்க போறீங்க, போன உடனே ஃபர்ஸ்ட் கேட்பாங்க, கேட்ட உடனே நீங்க ஒரு மாதிரி பேசுவீங்க. அந்த நேரத்துல வந்து அந்த இளம் பெண் வந்து உங்கள்ட்ட இருந்து நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்குவாங்க. எடுத்த உடனே ஒரு அளவு கொஞ்சம் ஐடி ஸ்டூடெண்ட் இல்ல வேற ஏதாவது நீங்க சம்பாதிக்கிற ஆளு உங்கள்ட்ட ஒரு எக்கனாமிக்கலா இருக்கு, அப்ப தனி கிளாஸ் போயிடுவீங்க. தனி கிளாஸ் போயிட்டு நித்யானந்தா கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணுங்க. பயங்கரமான மார்க்கெட்டிங். எனக்கு தெரிந்து அம்பானிக்கு அடுத்து மார்க்கெட்டிங்ல அம்பானியாவது ஆட்களை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணாரு, இவர் வந்து டைரக்டா மார்க்கெட்டிங் பண்ணி ஒவ்வொரு விஷயத்திலயும் அடிச்சவரு நித்யானந்தா. அவருடைய பிடதி ஆசிரமத்துல பெரிய ஒரு குளம் இருக்கும், குளத்துல ஒரு பெரிய லிங்கம் இருக்கும், சுத்தி லிங்கமா இருக்கும். அவர் வந்து அந்த வர்றது, அந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் நின்று அந்த விஷுவல் பேசுறது இதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாலுமே இதுதான் ஆன்மீக உலகமாட்டுக்கு கைலாயம் இப்படிதான் இருக்குன்ற ஒரு மாயையை உருவாக்குவார். அவரை பொறுத்தவரைக்கும் ஒரு மாயையான பூம். இப்ப குரு பூர்ணிமாவில நான் உங்களுக்கு வந்து உங்களை நான் கைலாசத்தை காட்டிடுறேன் அப்படின்னு சொல்றாருல்ல, இப்போ ஒரு பூம் உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி உருவாக்கி வச்சிருக்காரா. அன்னைக்கு வந்து என்ன சொல்லுவாருன்னா, என் கைலாசா இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அது எங்க இருக்கு நீங்க கண்டுபிடிக்கல அப்படின்றவாரு. அப்ப நேரடியா கைலாசம் இங்கதான் இருக்குன்னு சொல்ல மாட்டாரு, கண்டிப்பா முடியாது. ஒருவேளை சொல்லிட்டாருன்னா, அப்படி சொல்லிட்டா அங்க ஏதோ இவங்களுடைய தொடர்புகள்
இங்க இருந்து இன்னும் பத்தல, இவர் வந்து பெரிய பிளாட்ஃபார்ம் அரசாங்கத்துல போட்டுக்கிட்டாரு, இவரை கேட்ச் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சுய சேஃப்டி. ஆனா அவருக்கு நித்யானந்தாக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்க. அதுதான் அவங்களை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி வந்துட்டா அதை கீப் அப் பண்ணுவாருங்க, வரலன்னா கீப் அப் பண்ண மாட்டாரு. ஒருவேளை குரு பூர்ணிமா அன்னைக்கு கைலாசம் எங்க இருக்குன்னு நான் சொல்றேன் அப்படிங்கிறாருல, இன்னும் ஆண்களையும் பெண்களையும் அந்த கைலாசாவுக்கு ஈர்ப்பதற்கான இழுப்பதற்கான வழிமுறைகளா இதெல்லாம்? கண்டிப்பா அதான் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது ஒரு கியூரியாசிட்டியை உருவாக்குனா அவரோட வீடியோஸ் நிறைய பார்ப்பாங்க, அவரை தொடர்பு கொள்ள முடியறவர்கள் தொடர்பு கொண்டு போவாங்க, நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க, அவருக்கு வருமானம் பெருகும். இப்ப கூட இது சொல்றது எதுன்னா, இந்த அரசியல்வாதிகள் வந்து எலெக்ஷன் நேரத்துல அறிவிப்பு போடுவாங்க இல்லையா, அதுக்கப்புறம் செஞ்சுதான் ஆகணும்னு அவங்க ஐஎஸ்ஐ முத்திரை கொத்தி உறுதிமொழியா கொடுத்துட்டு போறாங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து நான் கண்டிப்பா செஞ்சிருவேன்னு. அந்த மாதிரி தான் இவரெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க, தன்னை அவர் காட்டி கொடுத்துக்க மாட்டார், இது ஒரு பூம் பண்ணுவார். ஒருவேளை எல்லாரும் சொல்ற மாதிரி கைலாசம் அமெரிக்கா பக்கத்துல தான் இருக்கு அப்படிங்கறத அவர் ஒத்துக்கிட்டாரு அல்லது அந்த இடத்த சொல்லிட்டாருன்னா, தமிழ்நாட்டுல இருந்து பெங்களூர்ல இருந்து இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களும் இளம்பெண்களும் ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போடுவாங்களா? ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போட்டு அவரை கஸ்டமரா மாறுறதுக்கு தான் இந்த வழி. அவரை வந்து அங்க அவர் வந்து தன்னுடைய கைலாசாவுக்கு வரணுங்கிறதுக்கு அவர் பண்ணல. ஒருவேளை ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம்ல, அங்கெல்லாம் கூப்பிட மாட்டாரு, கைலாசாவுக்கு கூப்பிட மாட்டாருங்க. அது வழியா நீங்க அவரை பிடிச்சிருவீங்கன்னு பயப்படுவாரு, உள்ளுக்க பயம் இருக்கும், அது வழியா பிடிச்சிருவீங்கன்னு பயப்படுவாரு. அப்புறம் எதுக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட்? இந்த அனௌன்ஸ்மெண்ட் எதுக்குன்னா, அவருக்கு பூம் வேணும், அவர் வந்து எப்போதுமே ட்ரெண்டிங்ல இருக்கணும், அவர் எப்போதுமே வருமானம் அதிகமா வந்துகிட்டே இருக்கணும், அவர் வந்து என்னைக்குமே ட்ரெண்டிங்ல இருந்துட்டு வருமானம் வந்துகிட்டே இருக்கணும், அவரோட கஸ்டமர் அதிகமாயிட்டே இருக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நித்யானந்தா உயிரோடவே இல்ல அப்படின்னு ஒரு ரூமர் வந்துச்சு. அகைன் மறுபடியும் வந்து சமீபத்துல ஒரு ரூமர், நித்யானந்தா வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கிறாரு, அவருக்கு எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகள்லாம் பரவுனுச்சு. இதெல்லாம் எந்த அளவுக்கு? இது எல்லாமே ரூமருங்க, இது எல்லாமே அவரா ஆளை வச்சு டீம் வச்சு உருவாக்குற பேட்டர்ன். இங்க இருக்கிறவங்க உருவாக்குற அவர் ஒரு டீமே வச்சிருக்காருங்க, அவர்கிட்ட உருவாக்குறதுக்கே டீம் வச்சிருக்காரு. அவர் வந்து அவரோட கியூரியாசிட்டியை உருவாக்கிக்கிட்டே இருப்பாரு. இவர் வந்து போய் ஒரு அறையில உட்காந்து இவர் தியானம் பண்றாரு, அறையில உட்காந்து தியானம் பண்றாரு, அப்படியே ஃபுல்லாவே நிர்வாண சாதுக்கள் மாதிரியோ இல்ல வந்து சித்தர்கள் மாதிரியோ முழுமையாக உட்காந்து தியானம் பண்ணி இறை கடாட்சத்தை பெரும் அளவுக்கு சக்தி வாய்ந்தவர் அல்ல. அப்ப நித்யானந்தா சாமியாரே இல்லையா? அவரு முழு சாமியார். எப்படிங்க அவரு முழுமையான சாமியார்? நீங்க பாதி சாமியாரா? அது பாதி சாமியார்ல, அவர்கிட்ட ஒரு ஒரு அந்த வசிய பவர் இருக்கு, அதை வச்சு ஒரு கேம் ஆடிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். அவரு எப்படி சாமியார் ஆயிடுவாரு? நித்யானந்தா சாமியார் கிடையாது, சாமியார் பண்ணக்கூடியவர், வசியம் பண்ணக்கூடியவர், அவ்வளவுதான். அவர் எப்படி சாமியார் ஆயிடுவாரு? சாமியார்னா பற்றற்றவர் தான் சாமியார். எவ்வளவு சாமியார் இப்ப பாபாஜி இருக்காங்க, ரஜினி குமார் பாபாஜி, அவர் பற்று உலக பற்றே இல்லாமல் காசு பணத்தை பற்றி நேசிக்காமல் உலக பற்றே இருக்காதுங்க, எல்லாமே இறைவன் சொல்லி பரதேசியா அலைஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனா நித்யானந்தாவுடைய பக்தாஸ் எல்லாம் இங்க எக்கச்சக்கமா இருக்காங்க. நித்யானந்தோட தவத்து அவருடைய வரவுக்காக தவமா அது எதுக்குன்னா, நித்யானந்த பக்தாஸை பொறுத்த வரைக்கும் உண்மையானவர்களோட இருக்காங்க. இது எப்படின்னா, நீங்க ஒரு படத்தினுடைய வில்லன் நடிகர், இப்ப வந்து எம்.ஆர். ராதா என்ன ரோல் பண்ணாரு சொல்லுங்க? மேக்ஸிமம் வில்லன். ரகுவரன் என்ன ரோல் பண்ணாரு? வில்லன். அந்த வில்லன் ரோலை நீங்க ரசிக்கிறதால அவர் செய்யறதுலாம் சரியா போடுமா? இப்ப ரகுவரன் ஒரு கெட்ட ரோல் தான் நடிப்பாரு, அந்த வில்லன் ரோலை நீங்க ரசிக்கிறீங்க, அதனால அவர் செய்யறதெல்லாம் சரின்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி இவரோட ரசிகர்கள் வசியத்தின் மூலியமாக சில நல்ல விஷயங்கள் நடந்திருக்கலாம், இவர்கிட்ட அந்த பவர் இருக்கு, அதெல்லாம் நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனா இவர் சாமியார் இல்ல. சாமியார்னா உன்னுடைய பவரை பயன்படுத்தி உன்னோட சக்தியை பயன்படுத்தி தப்பான வழியில் சம்பாதிக்கவே கூடாது. இன்னும் கொஞ்சம் ஓப்பனா கூட சொல்லுங்களேன். நித்யானந்த கைலாசம் இங்கதான் இருக்குன்னு அறிவிக்கப்படும் சொல்றாருல, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? ஒன்னே ஒண்ணுதாங்க, அவர்கிட்ட ஒரு பெஸ்ட் டீம் இருக்கு, ஜென்ஸ் அண்ட் லேடிஸ், அதிகமா லேடிஸ் தான் இருக்காங்க, புரியுதுங்களா? எல்லாம் துட்டு கோடி கணக்குல வச்சிருக்காரு, பெரிய பணக்காரர்கள் மனமுகந்து கொடுத்ததும் இருக்கு, அவங்களை வசியப்படுத்தி புடுங்கினதும் இருக்கு, இப்படியா நிறைய வச்சிருக்காரு. அதையெல்லாம் காப்பாத்திக்கணும் ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, உலகம் ஃபுல்லா பல நாடுகள்ல அவரோட பக்தாஸ் இருக்காங்க, அவங்களெல்லாம் திருப்திப்படுத்தணும். எங்க நித்யானந்தா இன்னும் ஆக்டிவா தான் இருக்காரு, இன்னமும் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு, இன்னமும் காலையில 5 மணி கிளாஸ் இருக்கு, நான் பாத்திருக்கேன். 5 மணி கிளாஸ்ல உட்காந்து இருப்பாங்க, நான் பாத்திருக்கேன், புரியுதுங்களா? அந்த மாதிரி திருட்டுத்தனமா உட்காந்து திருட்டுத்தனமா உண்மையா உட்கார முடியல. அப்ப உண்மையா உட்கார முடியாத திருட்டுத்தனமா உட்காந்து கிளாஸ் எடுக்கிறத பாக்குறாங்கன்னா, அப்படியாவது தான் வாழ்க்கை மாறிடாதா, தனக்கு நல்லது நடந்துடாதா அப்படிங்கிற மென்டாலிட்டி உள்ளவர்கள் அவங்க தான் அவங்களோட பக்தாஸ். அவர் நல்லா இல்ல, அவரை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிற மனநிலை இல்ல, அவன் நல்லவனா கேட்டவனா நான் அவனை ஃபாலோ பண்ணி எனக்கு நல்லது நடந்துடணும் அப்படிங்கிற மனநிலை உள்ளவர்கள், அதான் நித்யானந்தோட பக்தாஸ். அவருக்கு வந்து அந்த இப்ப ஒரு 1000 கோடி இருக்குன்னா அது இன்னும் 5000 கோடியா மாறணும். அவரு ஜாலியா செலவு பண்ணிட்டு அவருடைய அந்த வீடியோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அவர் என்னைக்கும் ஆக்டிவா இருக்கணும், அதுக்காக அப்பப்ப பூம் பண்ணிட்டே இருப்பார். ரஜினி குமார்ல பாபாஜி அவர் 2000 ஆண்டுகளாக குகையில வாழ்றாரு அப்படின்னு சொல்றாங்க, அது இருக்கிற மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க எல்லாம் எதுக்கும் ஆசைப்படல,
நிறைய ஆசைப்படாத சித்தர்கள் மகான்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் உங்கள்கிட்ட பேச கூட மாட்டாங்க. அகோரிகள்னு சொல்றாங்க இல்லையா, பிணத்தை பிடிச்சு திங்கிறாங்க. அப்படிலாம் இல்லைங்க. அப்படி பிணத்தை பிடிச்சு திங்கிறானா வக்ர புத்தி உள்ளவன், அவன் எப்படி அகோரி ஆவான்? அதே மாதிரி இவருக்கு சாமியார்கள்லாம் இறைவன் மட்டும்தான், நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றவங்க தான். அவங்களுக்கு பற்றற்றுவார்கள். அவங்களுக்கு நகை நட்டு, ஒரு பைத்தியத்துக்கு ஒரு பணத்தோட வேல்யூ தெரியுமா? ஒரு பைத்தியத்துக்கு நீங்க போய் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, 2500 கொடுக்குறீங்க, அது என்ன பண்ணு, கிழிச்சு தான் போடும். ஏன்னா அதுக்கு வேல்யூ தெரியாது. அதே மாதிரி இறைவன் தான் எல்லாம், எனக்கு வேணாம், எனக்கு ஒரு சோறு போடுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் பிடிங்கி வச்சுட்டு உடம்பு ஃபுல்லா நகையை போட்டுக்கிட்டு, புரியுதுங்களா, நல்ல பெரிய ரோலிங் சேர் போட்டுக்கிட்டு இப்படி போயிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்ல. நித்யானந்தா கிண்டல் பண்றீங்க. நான் சொல்றது நித்யானந்தா கிண்டல் செய்ய வேண்டிய ஆள் தான். உண்மையான பக்தாஸ் இருக்காங்க இல்லையா, உண்மையான சாமியார் நீ சொல்றதுக்கு தகுதி இல்லாதவர்கள். நித்யானந்தா யாரு அப்படின்னா வசியக்காரன். வசியம் ஆயிடும். ஒரு உதாரணம் சொல்றேன். நான் அந்த குறுப்புரிமா போனேன், அரிசி கொடுத்தாரு, ஒரு பை, அது பை முதல் கொண்டு இந்த நம்ம சுருக்கு நித்யானந்தா தரிசனம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை கேளுங்க. ஒரு சுருக்கு பை மாதிரி ஒன்றுங்க, அந்த சுருக்கு பையில அரிசியோட கொடுத்தாருங்க. அந்த காயின் எத்தனை காயின் இருந்திருக்கு தெரியுமா? ஒரு 1 ரூபாய் காயின் ஒண்ணு, ஒரு 2 ரூபாய் காயின் ஒண்ணு, ஒரு 5 ரூபாய் காயின் ஒண்ணு, அதுக்கப்புறம் ஒரு 2 ரூபாய் காயின் ஒண்ணு. இந்த 4 காயின் அதுல இருந்துச்சு. மொத்தம் எவ்வளவு வரும்? மொத்தமே ஒரு 10 ரூபா வச்சுக்கோங்க. ஆனா என்கிட்ட அவங்க வசூல் பண்ணது 1000 rupees நன்கொடை. 10 ரூபா. நான் இங்கிருந்து பஸ் ஏறி போய் எல்லாம் பண்ணது, ஒரு வேளை சாப்பிட்டது, அவ்வளவுதான் என்னுடைய செலவு. அவர் 10 ரூபா கொடுத்தாரு, ஒரு அரிசி கொடுத்தாரு, எல்லாம் சேர்ந்து ஒரு 20 ரூபா வச்சுக்கோங்க. 20 ரூபா அரிசியும் அது 20 ரூபா, அந்த சுருக்கு பை ஒரு 15 ரூபா வச்சுக்கோங்க. 50 ரூபா வச்சுக்கோங்க, மொத்தமா 50 ரூபா. அதுக்கப்புறம் ஒரு வேளை சாப்பாடு, 250 ரூபா வச்சுக்கோங்க, 250 ரூபா முடிஞ்சு போச்சா? மீதி 750 ரூபா அவருக்கு லாபம். 1000 ரூபாய் என்கிட்ட வசூல் பண்ணாங்க. நான் எல்லாமே நெகட்டிவா சொன்னேன். எனக்கு என் ஃப்ரெண்ட் ஒரு சொல்லிதான் அனுப்பினேன். அதனால தெளிவா போகும்போது நான் உண்மையிலங்க படிச்சுட்டு வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன், என்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு சொன்னேன். ஆனா என்கிட்ட அதுக்கப்புறம் வரல, முடிஞ்சு போச்சா? அதே சொன்ன பக்கத்துல உட்காந்து, சாமி அந்த மீட்டிங்ல இருப்பாங்க, நீங்க கிளாஸ்க்கு வாங்க, நீங்க வீட்டுல இருந்து ஆன்லைன் கிளாஸ் கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மெஸ்மரிசம் பண்ணாங்க. இது நடந்துச்சா? அந்த அரிசி எடுத்துட்டு வச்சேன். ஒரு கம்பெனில நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். உடனே கார் வாங்குற அளவுக்கு ஒரு நடைமுறை நடந்தது. கார் வாங்கினேன். ஒரு 3 மாசம் ஓட்டிட்டு இருந்திருப்பேன். அப்புறம் மொத்தமா சேர்ந்து லாஸா போச்சு. சில நிகழ்வுகள் மேஜிக் மாதிரி, சில நிகழ்வு எல்லாம் கத்து வச்சுட்டு வித்தை காட்டிட்டு இருக்காரு. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல, வித்தைக்காரர் அவரு, மேஜிக் மேன், வித்தைக்காரர். அப்படி சாமியார் அவர். அப்படின்னா கைலாசம் இங்கதான் இருக்குன்னு அறிவிக்க போறேன்னு சொன்ன நித்யானந்தாவோட இந்த அறிவிப்பை பொதுமக்கள் எப்படி எடுத்துக்கணும்? ஒண்ணுதாங்க. அவரு நான் இப்ப செத்து போனேன் அப்படின்னு வருதுன்னா அது அவங்க டீம் பரப்புற ஒரு வீடியோ, புரியுதுங்களா? அவங்க ஒரு பெரிய நல்ல நாலேஜ் உள்ள ஒரு பெரிய டீம் வச்சிருக்காரு. அதன் மூலியமா பரப்புற வீடியோ. அவர் செத்து போறேன்னு சொல்றது, அவரு உயிரோட இல்லைன்னு சொல்றது, அதே மாதிரி அவரு திடீர்னு ஒரு அறிவு போடுறது, இது எல்லாமே அவங்க பண்ற மேஜிக். அதே மாதிரி குரு பூர்ணிமா ஒரு யோகமான நாள். குரு பூர்ணிமால ஏதாவது சொல்லுவார ஒழிய தன்னை காட்டி கொடுத்துக்க மாட்டார், முழுசா அவரை அறிவிச்சுக்க மாட்டார். அப்படி நடத்த மாட்டார். அவர் தன்னை அறிவிச்சுக்க மாட்டார். நான் இதுதான் நீங்க வந்துருங்க அப்படிலாம் சொல்ல மாட்டார். இதன் மூலியமா ஏதாவது ஒரு செய்தியை சொல்லி ஏதாவது ஒரு ட்ரிக், அவங்களுக்கு மாதிரிலாம் நீங்க யோசிக்கவே முடியாதுங்க. செம மூலகாரங்க அவர்கிட்ட இருக்கிற டீம். ஒரு சாதாரண ஒரு பொண்ணு கூட அப்படி மெஸ்மரிசம் பண்ண, அப்படி பேசும், அப்படி அந்த ஐக்யூ பவர் அதிகமான குழந்தைங்கலாம் செலக்ட் பண்ணி இப்போ ஒரு கிளாஸ்ல 500க்கு 496 எடுத்த குழந்தைதான் அவர் வச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு ஐக்யூ பவர். அதை ஒரு நெகட்டிவ் இதுல பயன்படுத்துறாரு. இதை பொதுமக்கள் எப்படி பார்க்கணும், எப்படி அதெல்லாம் விட்டுருங்க. நடைமுறையில அவர் சொல்றாரா ஊன்னு கேட்டுக்கிட்டு மத்தபடி அது ஒரு ஜோக் வீடியோன்ட்டு போயிட வேண்டியதா, அவ்வளவுதான். இதை நீங்க பெருசு பண்ணிட்டுலாம் போக கூடாது. அவரை பொறுத்த வரைக்கும் அவரை பிசினஸ் பண்ணிக்கிறதுக்கு அவர் எல்லா வேலையும் பார்ப்பார். அவரை நீங்க ஒரு காமெடி பீஸா நினைச்சு சிரிச்சுக்கிட்டு வேலையை பாருங்க. உண்மையான இறை வழிபாடு என்பது தன்னை காத்து கொள்வது, உண்மையாக உழைப்பது, உண்மையா நடந்துக்குது. இதுதான் இறை வழிபாடு. உண்மையான இறை வழிபாட்டுக்கு ஒரு வழிபாடு சொல்லட்டுங்களா? விஜயகாந்த் எத்தனை கோயிலுக்கு போனார்? எல்லா கோயிலுக்கும் நார்மலா போவாரு. ஏதாவது கோயிலுக்கு வேலை பிறந்துட்டு இருந்தாரா? உண்மையா உழைச்சாரு, தன்னை சார்ந்தவங்களுக்கு சோறு போட்டாரு. அவரை நடுவுல திட்டுனாலும் மரணத்திலப்ப பேசினாங்க தெரியுங்களா? அதுதான் உண்மை. அதுதான் உண்மை வெளிப்பாடு. அதுதான் உண்மை. இறைவனா தான் விரும்புறாரு. எல்லா இறைவனும் சொல்றது அன்பை தான் போதிக்கிறாரு. பெரியார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? பெரியார் என்ன சொன்னாரு? ஆனா ஒரு எட்ஜுக்கு மேல போய் சொல்றாரு, மனித நேயத்தை வலியுறுத்திய ஒரு மகான் பெரியார். மகானா தான் நான் பாக்குறேன். அதே சமயத்துல கடவுளை மறன்னு சொன்னது நான் ஏத்துக்கல. ஆனா அவர் மனிதனை மதி, மனித நேயத்தை மதி அப்படின்னு சொன்னார் பாரு. அதை நம்ம 100க்கு 100 ஒத்துக்கணும். ஏன் விஜயகாந்தையும் நித்யானந்தையும் ஒப்பிட்டு பேசுறீங்க? விஜயகாந்த் புனிதமானவர், தன் கூட இருந்தவங்களை சந்தோஷப்படுத்தினார். நித்யானந்தா புனிதமானவர் அல்ல. இது சாமியார் வேஷத்துல இருக்கிற வசியக்காரன். இவர் சராசரியாக வாழ்ந்த நல்ல மனிதர். விஜயகாந்த் புனிதமானவர், நித்யானந்தா ஒரு வசியக்காரன், அவ்வளவுதான். நித்யானந்தாவை நீங்க சாமியாராகவோ
ஒரு மனிதனாகவோ எதுவாகவும் எடுத்துக்க முடியாது. ஒரு வசியக்காரன். நீங்க ஒரு 10 வீடியோ வரதை பார்த்துட்டீங்கன்னா நீங்க வசியம் ஆயிடுவீங்க. அவர் ஏதாவது ஒன்று பேசி அவருக்கு ஒரு கியூரியாசிட்டியை உருவாக்கி அவர் வீடியோவை உங்களை பார்க்க வைப்பாரு, அவரோட பேச்சை கேட்க வைப்பாரு. அதன் மூலியமா 100 பேர்ல 10 பேர் அவரோட கஸ்டமர் ஆயிடுவாங்க. ஒன்னு ஆன்லைன் கிளாஸ்ல சம்பாதிக்கலாம், இல்ல அவரோட இதுவா மாறிக்கலாம். ஏதாவது ஒன்று மாறி அவரை தன்னுடைய ஆட்களாக மாற்றிக்கொள்வார். கைலாசா எங்க இருக்கு அப்படிங்கறத குரு பூர்ணிமா அன்னைக்கு அறிவிக்க போறேன்னு சொன்ன நித்யானந்தோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை ரொம்ப டீட்டெயிலா எங்க கூட ஷேர் பண்ணிருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி சார். GRT Jewelers. Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.